வணக்கம் வியூரப்பன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் ஒட்டிசன் மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆஃப் மை லைஃபோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா, டே வந்து நம்ம ஜன்னோட வழியை மறைச்சி அப்படியே நின்றுருந்துருப்பான். இதில் தான் போன எபிசோட் விட்டுருந்தேன். சரி வாங்க நம்ம ஸ்கூலில் போகலாம். ஹேர்செட் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம டேக்கும் ஜன்னுக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் க்ரியேட் ஆகுது. அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. பட் அவன் அகெயின் நடக்கிறா. சார், யார் சார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என் வழி மறைச்சி நின்றுட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரில. இல்லை சீரியஸாக தெரில. நல்லா பாருங்க அப்படின்ட்டு கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறான். நீங்கள் அதான் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கெஃபேக்கு பின்னாடி உட்காந்து அழுதுட்டுருந்தீங்க. அப்போ கூட ஒருத்தன் உங்ககிட்ட பார்த்துட்டு இருப்பான். உடனே நீங்கள் கூட ஓடிட்டீங்க. ஏங்க நான் நேற்று என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்குற ஆள் என்கிட்ட வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் சரியில்லைன்னு தோணுது, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் நவர போகிறீங்க. ஐயோ இருங்க, ப்ளீஸ் 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 இருங்க. உங்கள் கெஃபேல என்ன நல்லாயிருக்கும்? எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன் வேணும்னா நான் உங்கள் கூட கெஃபேக்கு வரவா? ஒரு ட்ரிங்க்? ஹலோ சார், என்னோடய கெஃபே இன்னும் ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளேயே வா. ஒன்று பண்ணுங்கள், ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வாங்க. நிறைய வெரைட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் இதான் சான்ஸா அப்படி சொல்லிட்டா ஓடுறா. டேக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகே 2 ஹவர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி இருக்கா. இங்கே ஜென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவள் பேர் வந்து சோஃபி. ஸோ சோஃபி கிட்ட வந்து அவள் சொல்கிறா, எப்படி வந்த அப்போட நல்ல கால வந்த, என்னடி இப்படி ஓடி வர? அதை ஏன் கேட்குற? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடி? நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? யார் என்ன ஏதுன்னெலாம் கேட்கக்கூடாது, ஓகே? நீ அவன் அழகாக இருக்கான்ட்டே அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? சரிடி, இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வருவான், அவனை நீ தான் ஹேண்டில் பண்ணணும். சரி. ஏன்டி? அவன் யார் என்னன்னே தெரிலடி. இன்றைக்கி என் வழி மறைச்சி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தேங்க. அப்புறம் எங்கள் கெஃபேக்கு இப்போ உங்கள் கூட வரவான்னு கேட்குறான்டி. மேபி அவன் இப்போ வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க அவகிட்ட, நீ இவனை மட்டும் ஹேண்டில் பண்ணி ப்ளீஸ்டி, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவளை வந்துட்டு சரி பண்ணுறேன்டி, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் வந்து சொல்கிறா இந்தமாரி, நீங்கள் சொல்கிறீங்க அவன் வந்து அவன் வந்து ஒரு சைட் பேக் மாதிரி மாட்டியிருந்தான், அவன் கையில் கூட ஒரு புக்கு இருந்தது, அவன் ஒரு பெண்டை நான் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் வந்து சொல்கிறா இந்தமாரி, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற, ஒரு வேளை ஸ்டாக்கராக இருப்பானோ? அதாண்டி தெரியல, அதாண்டி பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்குறீங்க நடக்குது. நீங்கள் பேசி அடுத்த செகண்ட் டேங்குள்ளே கெஃபேக்குள்ளே வரான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேங்குள்ளே வரான். நீங்கள் இவன் தாண்டி அவன் அப்படின்ற மாரி சொல்கிறீங்க. நம்ம சோஃபி வந்துட்டு, யார் இவன் இவ்வளோ அழகாக இருக்கான்? அவன் அழகாக இருக்கான்றதுலாம் முக்கியம் இல்லை, இன்றைக்கி நீ தான் அவனை ஹேண்டில் பண்ணணும். சரி பண்ணுறா அப்படின்ட்டு நீங்கள் பேசும்போது உங்கள் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் அட்டென்ட் பண்ணு. சோஃபி கிச்சனில் போய் ஒர்க் பாரு அப்படின்ட்டு, வேறு வேலை இல்லை உங்கள் 2 பேருக்கும் அப்படின்ற மாரி உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து விட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு, ஐயோ இந்த கிழவன் வேறு தொல்லை பண்ணுறான், சரி வேறு பிளான் இருக்கும், நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு, ஹாய் ஏஞ்சல், நீங்கள் தான் வந்து ஆர்டர் எடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி நீங்களே வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ சாரி, நான் அந்த பேஜ் திருப்பிக்கிட்டு இருக்கேன், அதனால தான். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி, சார் நான் உங்களுக்கு ஏஞ்சல் கிடையாது சார். ஓ அப்படியே அப்படி சொல்லிட்டு அவன் நேம் டேக் பார்க்குறான். ஓ ஹான் யோங் ஜென், நான் உங்கள் ஜென்னை கூப்பிட்றேனே அப்படின்ட்டு, போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே சார் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் வாய்ஸ் விட்டுருக்கீங்க. இரு இங்கேருந்து ஒன்று ஓட விடுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாரி இருக்கீங்க. அப்போது நம்மளோட சோஃபி வந்துட்டு, ஏன்டி ஆர்டர் பண்ணா? என்ன பண்ணா? ஒரு காஃபி கேட்க தான் சார் இருக்குது, காஃபி இரு போட்டு கொடுக்குறேன், நீ போய் கொடு அப்படின்ட்டு நீங்கள் சால்ட் போட்டு கொடுத்துட்றீங்க காஃபியில். அவந்துக்கிட்டு, ஏன்டி இதை தேவலாத்து ரிஸ்க்கு, அவனை நீங்கள் ஓட விடுறனா இல்லையா பாரு, அவன் சத்தான், நீ காஃபி குடிச்ச சத்தான் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. போய் கொடு அவன்கிட்ட போய் கொடு அப்படின்ற மாரி அவன்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுறீங்க. அப்போ சோஃபி இருந்துக்கிட்டு போய் டேவோட டேபிளில் போய் வைக்கிறா. சோஃபி இருந்துக்கிட்டு, சார் யர் காஃபி. ஓ
தேங்க்யூ அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆள் வரும்னு பார்த்தா ஏதோ ஒரு லூஸு வந்து நிற்கிதா அப்படின்றது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டே மசா டே அப்படின்ட்டு ஜிமின் உள்ள வரான். வந்துருச்சு பலியாடு, இன்னைக்கு ஜிமின் கிட்ட இது கொடுத்துற வேண்டியது அப்படின்ட்டு, டே ஜிமின் வாடா உனக்கு தாண்டா இந்த காஃபி ஆர்டர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஜிமின் டே என் மேலே உனக்கு இவ்வளோ பாசமாடா அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் சோஃபியை பார்க்குறான். ஹாய் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறான். அவன் நம்ம சோஃபியிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறான். நம்ம சோஃபி வந்துட்டு ஐயோ இவன் யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அவளுக்கே இரிட்டேட் ஆகுது. நம்ம சொங்கி வந்துட்டு ஐயோ இவன் யாருன்னு தெரியலையா அப்படின்ட்டு, காஃபியில் உப்பு போட்டிருக்கேன்னு அவன் உப்பு போட்டிருக்கேன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையா அப்படின்ற மாரி நீங்கள் சோஃபி பார்த்துட்ருக்கா. அப்புறம் டே வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ சொல்லிவிட்டு போகும்போது அவன் சொல்கிறான் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஹாட் சாக்லேட்டை போட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்கிறான். நீங்கள் சோஃபி அந்த ரூம் ஓகேன்ற மாரி சொல்லும்போது ஒரு வெயிட்ரஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் அப்படின்னா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறா. நம்ம சென்னைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போல் இப்போ பண்ணுறதுக்கு ஐயோ சென்னை என்னடி பண்ணுறது, பரவாயில்ல இதை குடிச்சாவது இவனாவது திருந்துட்டான் அப்படின்ற மாரி இவ சொல்கிறா. ஸோ நம்ம ஜென் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வேறு வேலை இருந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவள் போய் சரி அப்படி சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா சரி போகணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டர் சொல்கிறாங்க, ஜென் இதை போய் அந்த டேபிள் 95ல் போய் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் கிழிஞ்சுது அப்படின்ட்டு நீங்கள் வேலை வரியே இல்லாமல் அங்கே போகிறீங்க. ஜென்னை வந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு பார்க்கும்போது அவளுக்கு செம்ம ஜாலியாக இருந்த டேக்கு ஹே ஹாய் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இங்கே தான் நமக்கு தான் அப்படின்ற மாரி ஹாட் சாக்லேட் போய் நீங்கள் அங்கே வைக்கிறீங்க. ஹாய் ஏஞ்சல், என் மேலே என்ன அவ்வளோ பாசமா? சார் எவ்வளோ டைம் சொல்கிறது, என்னோடய நேம் ஏஞ்சல் கிடையாது, இந்தாங்க உங்கள் ஹாட் சாக்லேட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜிமின்னு காஃபியை குடித்தவன் தான் அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. ஏம்மா என்னம்மா காஃபி இது அப்படின்ற மாதிரி ஒரு சிப் எடுத்துகிட்டு ஹாட் சாக்லேட் சூப்பராக இருக்குது, ஏஞ்சல் கை பட்ட உடனே அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேய் இது காஃபியா இல்லை என்ன கன்றாவிடா அப்படின்ற மாரி நம்ம ஜிமின் சொல்கிறான். என்னடா என்னாச்சு, டேய் காஃபியில் சால்ட்டுடா, ஏம்மா யார் போட்ட காஃபிமா அது அப்படின்ட்டு. ஐயோ சார் ஐயோ இப்போ நான் போட்டேன்னு சொன்னால் நான் மாட்டிப்பேனே அப்படின்ட்டு வந்துட்டு சார் தெரியல சார், அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வரும்போதே நான் உஷாராகிருந்துருக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருந்திருக்கும், அங்கே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். மசா உனக்கு ஒரு ஹாட் சாக்லேட்டு வேணாண்டா சாமி, வேணவே வேண்டாம், இப்போ சால்ட் போட்டு கொடுப்பானுங்க, அப்புறம் அதில் பாய்சனை கலந்து கொடுப்பானுங்க, இதில் கலந்து கொடுப்பானுங்க, அதுக்கு எதுவுமே வேணாம் எனக்கு தண்ணியே போதும் அப்படின்ட்டு அவன் வந்து எதுவுமே வேணாண்டா அப்படின்ற மாரி இது பண்ணிட்டுருக்கான். அப்படி கட் பண்ணால் இங்கே சுகா வீட்டில் சுகாக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ சுகா அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. உங்கள் வாயிலேருந்து ஒரு நயகரா வாட்டர் ஃபால்ஸே வந்துடும் போல் இருக்குது, ஊற்றிக்கிட்டு இருக்கு ஓகேவா. நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க, அவனோட மம்மா தான் பார்க்குறான். அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்க்குறான். போகலாமா அப்படின்றான். நீங்கள் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கொண்டு பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்களும் சுகா வந்து பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்கிறீங்க. பைபிள ஓரக்கண்லேயே உங்களை சைட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அந்த விண்டோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த வானம், அந்த பேர்ட்ஸு, அந்த கடல், நதி அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சொங்கி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ் சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மனுஷன் எப்போ நம்மக்கிட்ட பேச போகிறான்னு தெரில, எப்போ நல்ல மாதிரி பேசி ஜாலியாக இருக்க போகிறேன்னு தெரில, பார்க்கலாம், உன் தலையெழுத்து இது தானே, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுகாவுக்கும் உங்களுக்கும் ரெட் கார்பெட் தான் போடலை, அப்படியே ஒரு உபசரிப்பு உங்கள் 2 பேருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்போ நம்ம சொங்கியோட மைண்ட் வாய்ஸு, இவனுங்க வேறு டே ஓரம் பண்ணாதீங்கடா, உங்களோட பெரிய அக்கறைலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேச வச்சிட்ருக்காங்க. அப்போது உங்களை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ நீங்களும் சுகா வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் போய் உட்காடுறீங்க, உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது அங்கேருந்து உங்களுக்கு ஒரு அத்தைன்னு சொல்லிட்டு ஒரு லூசு வரும். அந்த அத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்குறாங்க, ஐயோ
என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எவ்வளோ க்யூட்டா இருக்கீங்க. செம்ம கப்புல்ஸா இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க மைண்ட் வாய்ஸு, ஆமா நீ பார்த்த வர வெறிக்கு உன்னை இருக்கிற இந்த தண்ணீல எடுத்து உன் மூஞ்சிலே ஊத்திரும் அப்படின்ற மாரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மனசுக்குள்ள அப்படி நெனச்சிட்டு இருக்கீங்க. வெளிய ஹி ஹி ஹின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வரா. அவ வந்துக்கிட்டு, "ஹாய் சங்கி, ஹாய் ஷிகா" அப்படின்ற மாரி சொல்றா. நீங்க வந்துட்டு, "ஐயய்யோ! வந்துட்டாளே ட்ராமா குயினா" அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா, மக ஓகேவா? அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு, "ஹாய் ஷிகா எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு இருக்கிறா. ஓகேவா? பேசாம நீங்க சொன்னிக்கு பதிலா நீங்க என்ன மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றா. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு அவ ஐஸ் வச்சுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம சொங்கி, "அடியே சண்டைல சிரிக்கி, உன்னோட கைய உடைச்சு அடுப்புல வைக்க, என்னோட புருஷன பார்த்தா என்ன உனக்கு என்ன வளர்ச்சி போடலான்னு நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. நீங்க வந்து சொல்றீங்க அவகிட்ட, "ஏய் இப்போ எதுக்கு வந்த? கொட்டிக்கிறதுக்கு தானே வந்த? அத போய் பாரு வந்துட்டா" அப்படின்ற மாரி நீங்க இருக்கீங்க. ஷிகாக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட, "சரிம்மா நீ போய் சாப்பிடு" அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. நீங்க செம்ம காண்டுல இருக்கீங்க. பட் எப்படி காட்டிக்க முடியும் அப்படின்ற மாரி எப்படி காட்டிக்க முடியும் ஷிகாக்கு முன்னாடி ஓகேவா? ஷிகாக்கு இங்க செம்ம சிரிப்பு வந்துருது உங்கள பார்த்த உடனே. ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஜெஷு சரங்கை. வணக்கம். பாய்.